வணக்கம் நண்பர்களே. இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்முடைய யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருடம் நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிட்டு வரேன். அந்த அடிப்படையில் இந்த வருடம் உங்களுடைய ஒத்துழைப்பில் ஏற்கனவே 2 ஒர்க் ஷாப்ஸை நான் கண்டக்ட் பண்ணிட்டேன். 3வது ஒரு ஒர்க் ஷாப்பை வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தேன். இந்த ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதை யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், ஒர்க் ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன, டியூட்டி என்ன, இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப் இது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேரில் இருக்கிறது போலவே இது ஒர்க் ஷாப். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. சரி, என்ன வேலை செய்ய போகிறீங்க? எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நீங்கள் வேலையாக செய்ய போகிறீங்க, படிக்க போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்க, அதோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸை இன்டெகிரேட்டடாக செய்ய போகிறீங்க. இதுதான் இந்த ஒர்க் ஷாப். ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் நடக்கும். காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நடக்கும். சரி, இந்த ஒர்க் ஷாப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சேனலில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை பற்றி நான் கம்ப்ளீட் இன்டெப்த் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸாமினேஷனுடைய நேச்சர் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஆக்டிவிட்டீஸையும் எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணி என்னை டீச்சராக அக்செப்ட் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்க அட்வைஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. ப்ரிப்ரேஷன் பிளானை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாணவர்களுக்கு நான் தொடர்ந்து கைட் பண்ணுறேன், ஃபீட்பேக் தரேன், மென்டரிங்கும் கொடுக்குறேன். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வரக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ரிப்ரேஷன் பிளான் படி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வர வேணாம். ஒருவேளை நீங்கள் வரணும்னு நினச்சா நீங்கள் வரலாம், யூ ஆர் வெல்கம். ப்ராக்டிக்கலாக நான் நேராக வந்து இந்த வேலையை ஒரு முறை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம். ஆனால் யார் இந்த ஒர்க் ஷாப்புக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வராதவங்க, அதாவது இந்த ப்ரிப்ரேஷன் பிளானை ஃபாலோ பண்ணாதவங்க, அல்லது இந்த ப்ரிப்ரேஷன் பிளானை ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, சில கன்ஃபியூஷன் இருக்குது, என்னால் இதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, அது இல்லாமல் நான் சொன்ன அட்வைஸை இது வரைக்கும் கேட்காதவங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் எப்படி இருக்கும்னா ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனில் நேராக குதிக்க போகிறீங்க. ஹைபாத்தட்டிக்கலாக ஃபஸ்ட் டே ஒரு மாணவர் எப்படி இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை நீங்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. என்னுடைய டீச்சிங்கில், என்னுடைய கைடன்ஸில், என்னுடைய சூப்பர்விஷனில் நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிடுவீங்க, லேர்னிங் ஆரம்பிச்சிடுவீங்க. இன்டெகிரேட்டடாக ப்ரிப்ரேஷன் பிளானில் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இது அப்படியே அந்த ஒர்க் ஷாப்பில் பண்ண போகிறீங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 4 முக்கியமான ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். இதை நான் ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பிளானில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங் அண்ட் நோட்ஸ் டேக்கிங். நடப்பு செய்தியை நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம படித்து நாலேஜ் எடுத்து நோட்ஸை எடுக்கணும். இது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி கோர் சப்ஜெக்ட் ஸ்டடிங். இதை என்சிஆர்டி புக்கிலேருந்து நம்ம பண்ணுவோம். என்சிஆர்டி புக்கை நானே உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதை எப்படி லேர்ன் பண்ணணும், நாலேஜ் எப்படி எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இதை நான் சொல்லித் தருவேன். இது செகண்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி ஆன்சர் ரைட்டிங். கேள்விகளை எப்படி புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது. அன்னைக்கு நீங்கள் என்ன நாலேஜ் கெயின் பண்ணுறீங்களோ அதை அன்னைக்கே எப்படி நம்ம ஆன்சர் ரைட்டிங்காக ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வருது. இது 3வது ஆக்டிவிட்டி. 4வது ஆக்டிவிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஸோ 4 ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்டெகிரேட்டடாக நீங்கள் செய்ய போகிறீங்க. அது இல்லாமல் டைம் கிடைச்சா அட்லஸ் ஸ்டடிங்கோ நம்ம அதில் பண்ணுவோம். சரி, இதில் நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? இந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணுறதுனால எக்ஸாம் சம்மந்தமான அந்த குழப்பங்கள் விலகிடும், பயம் போயிடும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த வேலையை செய்கிறதுனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் தப்பான மைண்ட் செட்டில் இருக்கீங்க, தப்பான பாதையில் இருக்கீங்கனாலும்
இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறதால கரெக்டான பாதைக்கு வந்துடுவீங்க, கரெக்டான மைண்ட் செட்டை பில்டு பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்டான மைண்ட் செட்டையும் பார்த்தியும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம். அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இதை யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம்? நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அட்டென்ட் பண்ணலாம், டிகிரி முடித்தவராக இருந்தால் அட்டென்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நான் ஜென்ரலாக என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் சேரும்பொழுது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணால் போதும் நான் எப்பயும் சொல்லுவேன். அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடித்தவராக இருந்தாலும் நீங்கள் வரலாம். ஒருவேளை 1 வருஷம் 2 வருஷம் அல்லது அதுக்கும் மேலே நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி ஈடுபட்டிருக்கீங்க, ஆனாலும் சரியாக படிக்கலை, பாதை தெரியலை, குழப்பம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். உங்களை நான் கரெக்டான பாதையில் கொண்டு வந்துட்டு உங்களை அந்த பாதையை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிற மாதிரி நான் செஞ்சுருவேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கேம்ப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வேலையை செய்ய போகிறீங்க. சரியா? அடுத்து ஆன்லைனில் ஒர்க் ஷாப்பை ப்ரொவைட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. ப்ரொவைட் பண்ணாலும் யூஸ் இருக்காது. இட் வில் டிஃபீட் த வெரி பர்பஸ். ஒர்க் ஷாப்பை ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த ஒர்க் ஷாப்பில் முக்கியமான ஆக்டிவிட்டீஸை நான் உங்களை ப்ராக்டிக்கலாக பண்ண வைப்பேன். லேர்ன் பண்ணுவீங்க, வேலை செய்வீங்க. இந்த ஆக்டிவிட்டீஸை தனித்தனியாக எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். தனித்தனியாக வீடியோ இருக்குது. அதனால் ஆன்லைனில் உங்களுக்கு ஒர்க் ஷாப் வேணும்னா நீங்கள் ஏற்கனவே நான் சேனலில் கொடுத்துருக்கூடிய வீடியோஸை நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆனால் இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன? இது வரைக்கும் இன்டெகிரேட்டடாக ஒட்டுமொத்தமாக நான் சொல்லி கொடுத்ததை இது வரைக்கும் செய்யாதவங்க இதை ப்ராக்டிக்கலாக நேரடியாக வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் நான் ஃபிசிக்கலாக வந்து அட்டென்ட் பண்ண சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து ஆன்லைனில் இந்த ஒர்க் ஷாப்பை கேட்காதீங்க. ஆன்சர் ரைட்டிங், நியூஸ் பேப்பர் ஸ்டடிங், நோட்ஸ் டேக்கிங், ஆன்சர் ரைட்டிங் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஆன்லைனில் ஏற்கனவே நம்ம சேனல் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் ஷாப்ன்றது நீங்கள் நேரடியாக வந்து வேலை செய்ய வேண்டிய அந்த ஒரு இடம். சரி, நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணிட்டு தான் ஒர்க் ஷாப்புக்கு வரணும். நான் சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கைடன்ஸ் வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு வீடியோ ப்ரிப்பரேஷன் ரெஜிமெண்ட் வீடியோ 2023, இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2024 அல்லது 2025 அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஃபஸ்ட் வீடியோ. செகண்ட் வீடியோ சிலபஸ் டீகோடிங் வீடியோ. இந்த 2 வீடியோஸையும் நான் சொன்ன சீக்வன்ஸில் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் சம்மந்தமான ஒரு ஆக்டிவிட்டிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஸ்டடி நியூஸ் பேப்பர், ஹவு டு டேக் நோட்ஸ், ஹவு டு ஸ்டடி என்சிஆர்டி, ஹவு டு ஸ்டடி, அதுக்கே ஒரு டெமோ இருக்குது. ஆன்சர் ரைட்டிங் ஃபார் பிகினர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங், எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும். வீடியோஸை சர்ச் பண்ணுறதுல கஷ்டம் ஒரு சில பேர் இருக்கிறதுனால இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பாரில் அடிங்க, ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா முக்கியமான வீடியோஸுடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் லிசன் பண்ணிடுங்க. அப்போ இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வரணும். இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு 19 கேள்விகளை கேட்கக்கூடாது. இந்த ஹவு டு பிகம் ஐஏஎஸ் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பக்கூடாது. எக்ஸாம் சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் இன்டெப்த் கைடன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் எல்லாம் கேட்டாலே உங்களுக்கு ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேர்ந்துடும். அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து மஸ்ட் பிரிங் திங்ஸ், எதெல்லாம் நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். முதல்ல நியூஸ் பேப்பர் கொண்டு வரணும். ஹிந்து நியூஸ் பேப்பர் காப்பி, இங்கிலீஷ், இதை கொண்டு வரணும். அடுத்த வாரம் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, அதாவது ஏப்ரல் 11th and 12th ஹிந்து நியூஸ் பேப்பர் காப்பி கொண்டு வரணும். ஹார்ட் காப்பி தான் கொண்டு வரணும். ஆன்லைனில் எடுத்துகிட்டு வராதிங்க. ஃபோனை வச்சு நம்ம படித்து லேர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஹார்ட் காப்பி தான் கொண்டு வரணும். 11th and 12th எந்த சிட்டி எடிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது நோட் புக் கொண்டு வரணும், பேனா கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நடுவில் நீங்கள் எந்திரிச்சு வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் தேவையில்லாத கேள்விகளை நான் அதில் என்டர்டெயின் பண்ண மாட்டேன்.
அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ஒர்க் ஷாப் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பில் என்னால் இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கு நேரம் இருக்காது. அப்படியே ப்ரொவைட் பண்ணாலும் 2 பேர் 3 பேருக்கு தான் அதை என்னால் செய்ய முடியும். அப்படி பண்ணுறதுனால நேரம் நமக்கு விரயமாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபீட்பேக் இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃபீட்பேக் வேணும்னா முதல்ல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி கரெக்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ப்ரிப்ரேஷனில் இறங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட இண்டிவிஜுவலாக ஃபீட்பேக் வாங்கலாம். ஸோ இதுதான் ஒர்க் ஷாப்பினுடைய நேச்சர். ஒர்க் ஷாப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒர்க் ஷாப்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே நான் கண்டக்ட் பண்ண ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ண பர்சனாக இருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக லேர்ன் பண்ணுவோம். நீங்கள் அந்த மைண்ட் செட்டை இன்னும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் ஏற்கனவே அட்டன் பண்ணாலும் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயில்ஸ் இதோடு சேர்த்து ஒர்க் ஷாப் வென்யூ டைம் இது எல்லாத்தையும் நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் இப்போது போஸ்ட் பண்ணுறேன். கம்யூனிட்டி பேஜில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை ஒரு முறை ஃபுல்லாக பார்த்துட்டு டீட்டெயில்ஸை நோட் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப்புக்கு வாங்க. சேஃபாக ரீச் ஆகுங்க. கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க. நம்ம எல்லாரும் April 14 சண்டே அன்னைக்கு காலையில் மீட் பண்ணலாம். நன்றி.